ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் 11th மேக்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ப்பா. கோல்டன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இதில் ஒவ்வொரு சாப்டர்லேருந்துமே அதிகபட்சம் 10லேருந்து அதுவும் 8லேருந்து 10 5 மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருப்பேன். இந்த கொஸ்டின் நம்ம பசங்க போட்டு பார்த்துறீங்க அப்படின்னா அடிச்சு சொல்கிறேன், பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய 5 மார்க்கு நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாமா? ஒன்று கூட விடாமல் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லா 5 மார்க்கும் பப்ளிக் எக்ஸாம் நிச்சயம் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. முக்கியமான மேட்ரு இது வந்து எக்ஸைஸில் இருக்கிற செம்மும் இருக்கும். அப்படியே முக்கியமாக சேம் டிட்டோ மாடல் உங்கள் எக்ஸாம்பிளே ஒரு செம்மு அப்படியே டிட்டோவாக இருக்கும். அந்த செம்மு எக்ஸைஸில் இருக்கிற செம்மையும் சேர்த்து நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய கேள்விகள் 5 மார்க்லேருந்து எது வந்தாலும் நம்ம பசங்க பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். போயிட்டு நீங்கள் எந்த வருஷம் கொஸ்டின் வரும்னு எடுத்து பாருங்க. இதில் இருக்கிற கொஸ்டின் மட்டும்தான் உங்கள் எல்லா வருஷம் 5 மார்க்லையும் கேட்டிருப்பானுங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம பசங்க எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5 மார்க்கு ஃபுல் மார்க் எடுத்துடலாம்ப்பா. சரிங்களா? அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை, சாலிடாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் வேணும் ப்ரோ, இதே மாதிரி சொல்லுங்க ப்ரோ அப்படி கேட்டுப்பீங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் நம்ம பசங்களும் ஜாயின் பண்ணாமல் இருக்குன்னா போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குப்பா. ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணி அதில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பிடிஎஃபே போட்டு போய் தயவு செஞ்சு பிடிஎஃப் ஆகல பிடிஎஃபோட போய் பார்த்து படிங்கப்பா. டைம் இல்லை நம்ம பசங்களுக்கு, அதெல்லாம் சொல்கிறேன். இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு அடுத்த வருஷமும் 12th அப்போ கண்டிப்பாக சொல்ல போகிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதெல்லாம் நீங்கள் டக்கு டக்கு தெரிஞ்சுக்கினா நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கோல்டன் கொஸ்டின்ஸ் தெரியாமல் தான் உடனடியாக அவங்களும் ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி ஒரு வீடியோ போட போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா எப்படி நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி உங்களுக்கு தெரியாத கொஸ்டினே வந்தாலும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு ஒரு பக்காவான டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி எழுதிட்டிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க மேக்ஸிமம் ஆஃப் மார்க்ஸ் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணலாம். ஸ்லோனஸாக இருந்தீங்க, நான் வந்து பாஸ் ஆகணும்னே தெரியல ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுவேன் அப்படின்னு யாரெல்லாம் பயப்படுறீங்களோ அவர்களும் நிச்சயமாக பாஸ் பண்ணலாம், நான் சொன்னதை அப்படியே செய்தால். சரிங்களா பசங்களா? ஸோ கவலையே படாதீங்கப்பா. சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் போயிடலாம். ஸோ தெளிவாக சொல்லிட்டேன், ஒவ்வொரு சாப்டர்லேருந்து நான் ஃபுல்லாக காட்டும் பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த செம் மாடல் அப்படியே போட்டு பாருங்கப்பா. சரிங்களா? அதை போட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு சொல்கிறேன், கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் இந்த செம் அப்படியே வந்துடும். ஸோ கவலையே படாதீங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 5 பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த செகண்ட் அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம்ஸ் இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆஃப் ஏ ஹோல் பவர் n 240 720 1080 ஃபார் ஏ சூட்டபிள் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஃபைண்ட் எக்ஸ் ஏ அண்ட் என். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்கும், அது நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன்று ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power of 15. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க, கம்பல்சரி போட்டு பார்க்கணும். இதில் இருக்கிற ஒரு சம்மை கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க பசங்களா, தெளிவாக சொல்லிட்டேன். ஃபைண்ட் த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆஃப் 2x³ - 1/3x² whole to the power of 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இஃப் த பைனாமியல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் 3 consecutive terms in the expansion of a plus x to the power of n. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இந்த ப்ரூவ் தட் கொஸ்டின், இந்த ரெண்டு மாடல் பார்த்துங்க, அதாவது 5 6 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கப்புறம் 7th வந்து பார்த்தீங்கன்னா ரூட் இது வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். 7th பார்த்தீங்கன்னா அது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிள் ஒரு மாடல் இருக்கும், அது நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா? செகண்ட் தேர்ட் ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் ஃபைன் பி அண்ட் கியூ கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இந்த அளவு கேட்கலாம்னு சொல்லி நான் வந்து இம்பார்ட்டன்ட் அலர்ட் கொடுப்பேன் இந்த ஃபோர்த் கொஸ்டினுக்கு. அதே மாதிரி ஃபிஃப்த் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே இஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட்ஸ் ஏ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஃபர்தர் ஃபைண்ட் திஸ் lines are parallel or intersecting. most important. Sixth one, show that the equation represents pair of parallel lines பார்த்து வச்சிங்க, straight line பார்த்து வச்சிங்க. அதே மாதிரி இந்த prove that one of the straight lines given. most important பசங்களா. அதுக்கப்புறம் 9th பார்த்தீங்கன்னா show that 4x² plus 4xy plus y² minus 6x பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்து வச்சிங்க, இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு அடுத்து சாப்டர் 7 மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் தான். இதில் தான் நம்ம பசங்க வந்து ஃபுல் மார்க் அழகாக அப்படியே தட்டி தூக்கலாம். ஸோ தயவு செஞ்சு என்னென்ன சம்மெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ இதை போய் உடனடியாக பார்த்துருங்க. இதில் இருக்கிற சம்ம அப்படியே நீங்கள் வந்து எக்ஸாம்பிளே இருக்கும், அந்த சமயம் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பசங்க எல்லா சமயம் 5 மார்க்கில் அட்டன் பண்ணிடலாம்ப்பா. அதில் எந்த ஒரு டவுட்டும் தேவையில்லை. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு சாப்டர் கொடுத்தேன் பார்த்தீங்களா? ஸோ அதில் வந்து இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஃபஸ்ட்டு 3 சாப்டர்லேருந்து வரக்கூடிய 3 மார்க்ஸையும் நம்ம பசங்க வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் வந்து நம்ம பசங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பிடிஎஃபே போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம், டக்குன்னு பார்த்துருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, இன்னும் யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ போய் டக்குன்னு பார்த்துருங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ப்ரூவ் தட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்பல்சரி பார்த்துருங்கப்பா. ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட். மொத்தமே 11 தான் கொடுத்துருக்கேன் இந்த மேட்ரிக்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். அதோடு இல்லாமல் நம்ம பசங்க ஒரு சிலர் இருப்பீங்க, ப்ரோ எனக்கு இதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க ப்ரோ, 10 இருக்கே, இதுலேயும் 5 இம்பார்ட்டன்ட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டுறாதீங்க பசங்களா. அப்படி வேணும்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னு நோட் பண்ணி வச்சுங்க. ஆனால் எல்லாமே போட்டு பாருங்க. அப்படின்னு அந்த அது கூட போட முடியல ப்ரோ, 10 போட்டு டைம் இல்லை, நான் லாஸ்ட் மினிட்ல தான் வீடியோ பார்த்தேன், நான் இப்போ தான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ
இப்போ பார்க்கறனால 5 தான் போட முடியும். ஸோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு லாஸ்ட் 5 இந்த மேட்ரிக்ஸ் சிஸ்டத்தில் லாஸ்ட் 5 இருக்கு பார்த்தீங்களா, அது வெரி 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 இம்பார்ட்டன்ட், நல்லா பார்த்து வச்சுங்க அது. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 8 வெக்டார் அல்ஜிப்ரா. ஸோ இதில் நல்லா பார்த்து வச்சுங்களா, செக்ஷன் ஃபார்முலா தயவு செஞ்சு போட்டு பார்த்துங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் செக்ஷன் ஃபார்முலா ஃபார் எக்ஸ்டர்னல் டிவிஷன், அது இம்பார்ட்டன்ட். மீடியன்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் கன்கரண்ட் தயவு செஞ்சு பசங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தியரத்தை படிச்சு வச்சிங்க, கம்பல்சரி கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி 5th ஒன் ப்ரூவ் தட் த பாயிண்ட்ஸ் ஊஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதுவும் பார்த்து வச்சிங்க. 6th ஒன் கோப்ளானர், அதுவும் பார்த்து வச்சிங்க. 7th ஒன் ஊஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் கோப்ளானர், அதுவும் பார்த்து வச்சிங்க. 8th ஒன் ஷோ தட் த பாயிண்ட்ஸ் ஆர் ஐசோசெல்ஸ், ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 9th ஒன் த குவாட்ரிலேட்டரல் இஸ் ஏ parallelogram and ஒன்லி இட்ஸ் diagonally bisect each other, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்ப்பா. ஸோ டிஃபரன்ஷியல் கேல்குலஸ்க்கு நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஒரு 5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 5 மாடல் பார்த்து வச்சிங்க, ஏன்னா நம்ம பசங்களுக்கு சாப்டர் 9 ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வால்யூம் 2 பொறுத்த வரைக்கும் சாப்டர் 9 சாப்டர் 10 நம்ம பசங்க ரொம்ப கஷ்டம் சொல்லுவீங்க. ஸோ அதனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கக்கூடிய 5 மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். இதே மாடலில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும், அந்த சம்ஸ் போட்டு பார்த்துங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கேல்குலஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் ஒரு 10லேருந்து 12 சம் தான் கொடுத்துருக்கேன், சரிங்களா. இது நல்லா பார்த்து வச்சிங்க. இதில் இருக்கிற சேம் எக்ஸாக்ட் மாடல் உங்கள் எக்ஸாம்பிளே இருக்கும், அதையும் போட்டு பார்த்துங்க. அதை போட்டு பார்க்கறது மூலியமாக உங்கள் பப்ளிக் எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய 5 மார்க்கை நம்ம பசங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு கொஸ்டினும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையும் நான் சொன்னதை கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். அது நான் ஷூரிட்டி சொல்லுவேன், 90% அட்டன் பண்ணலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் சாப்டர் 11 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் கேல்குலஸ். ஸோ இதுதான் கொஞ்சம் நம்ம பசங்களை அடி வாங்கும். இந்த டிஃபரன்ஷியல் இன்டெக்ரல் இதுதான் நம்ம பசங்க பாதி பேர் கன்ஃபியூஷன் ஆகிப்பீங்க. தயவு செஞ்சு கன்ஃபியூஷன் ஆகாமல் அந்த ஃபார்முலா கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு போயிடுங்கப்பா. அந்த டேப்லெட் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டாலே போதும், நம்ம பசங்க டிஃபரன்ஷியலுக்கும் இன்டெக்ரலுக்கும் அந்த ஃபார்முலா படிச்சுட்டு போயிட்டா பக்காவாக அட்டன் பண்ணிடலாம். வேறு ஒன்றுமே இல்லை இந்த 2 சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ரலில் 4th ஒன் இன்டிகிரேட், இந்த 4th 5th 6th மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. எல்லாமே சேமாக தான் இருக்கும், அதை பார்த்து வச்சுங்க. 9th ஒன் எவாலுவேட் த ஃபாலோவிங் இன்டெகிரல்ஸில் 9 and 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். 11th ஒன்று பார்த்து வச்சுங்க. 12th ஒன்று கண்டிப்பாக பாருங்கள், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சேம் மாடல் உங்கள் எக்ஸாம்பிள் இருக்கும். 12th நல்லா பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 13th ஒன் பார்த்துங்க. 13th மட்டும் கொஞ்சம் நீங்கள் டைம் இருக்க பட்சத்தில் பார்த்துங்க, சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து சாப்டர் 12 பொறுத்த வரைக்கும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறது அந்த எக்ஸைஸ் அப்படியே ஃபுல்லாக போட்டிருக்கேன்ப்பா. ஸோ அதனால் இந்த சம்ஸ் இந்த இதில் இருக்கிற எல்லா 12 சம் இருக்கும் நினைக்கிறேன். இந்த 12 சம் நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி 5 மார்க் நிச்சயமாக கேட்கவாங்க. உங்கள் பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் 100% வரும், அதை நான் கேரண்டி சொல்கிறேன். சேம் இதில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்மே பார்த்துட்டீங்க அப்படின்னா 100% நீங்கள் 5 மார்க் ப்ராபபிலிட்டிலேருந்து கேட்கக்கூடிய இந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய 5 மார்க்கை அட்டன் பண்ணலாம், சரிங்களா. சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா பார்த்து வச்சிங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மறுபடியும் சொல்லிட்டு வாட்ஸ்அப் சேனலில் PDF போட்டிருக்கேன், போய் பார்க்கலாம், பார்த்துருங்க. வித் ஆன்சர்ஸோடு இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தெரியாமல் ஷேர் பண்ணுறேங்கப்பா. அடுத்த வீடியோவில் நம்ம பசங்களுக்கு இதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நாளைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன். டைம் இருக்க பட்சத்தில் அப்படி இல்லைனா அந்த PDF ரெஃபர் பண்ணிங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்கப்பா.